வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல பஜாஜ் ஃபினான்ஸ் பத்தி பார்த்துருவோம். செக்டார் என்பிஎஃப்சி, பிசினஸ் மாடல், பினான்சியல் சர்வீசஸ். பினான்சியல் சர்வீஸ்ல மேஜரா இவங்க பண்றது கன்சியூமர் ஃபினான்ஸ், எஸ்எம்இ ஃபினான்ஸ் அண்ட் கமர்ஷியல் லெண்டிங் அண்ட் டெபாசிட்டரி சர்வீசஸ். இந்த 4 மேஜர் ஹெட்டு கீழே தான் எல்லா லோனும் ப்ரொவைட் பண்றாங்க. காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்: பஜாஜ் ஃபின்சர்வ் ஆப் அண்ட் பின் ஏஐ. பஜாஜ் ஃபின்சர்வ் ஆப் மூலியமா நிறைய கஸ்டமரை ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின் ஏஐ டெக்னாலஜி மூலியமா லோனை ஆட்டோமேட் பண்றது உங்களோட அட்வான்டேஜ். மேஜர் ரெவன்யூ மார்க்கேஜ் லோன் அண்ட் கமர்ஷியல் லோன்ல இருந்து தான் மேஜர் ரெவன்யூ ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ்ஸ்: ரேபிட் லோன் ப்ராசஸிங். லோன் வந்து சீக்கிரமா அப்ரூவ் பண்றாங்க த்ரூ டிஜிட்டல் அப்ரூவல் மெத்தட்ல. நெக்ஸ்ட், டைவர்ஸ் ப்ராடக்ட் போர்ட்போலியோ. பர்சனல் லோன், ஹோம் லோன், இஎம்ஐ கார்டு, கோல்ட் லோன், மார்க்கேஜ் லோன், கமர்ஷியல் லோன் இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்போலியோ நிறைய இருக்கு. நெக்ஸ்ட், ஸ்ட்ராங் மார்க்கெட் லீடர்ஷிப். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 5 lakh crore மேல இருக்கு. நெக்ஸ்ட், ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன். இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு மூலியமா நிறைய பேர்த்த ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட். எஃப்டிக்கு 7.75% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், நெகட்டிவ்ஸ்: ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் ஃபோர்க்ளோசர் ஃபீஸ். நார்மலா நேஷனலைஸ்ட் பேங்க் கம்பேர் பண்ணும்போது என்பிஎஃப்சியில இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் லோனுக்கு. அதுவும் ஃபோர்க்ளோசர் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4.7 to 6% சார்ஜ் பண்றாங்க. அது வந்து மேஜர் நெகட்டிவ். நெக்ஸ்ட், அக்ரெசிவ் ரெக்கவரி மெத்தட். கஸ்டமர் கிட்ட வந்து அக்ரெசிவா ரெக்கவரி பண்றதுனால கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அதனால கொஞ்சம் பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட், லோன் வாங்குறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. கஸ்டமர் சர்வீஸ் இஷ்யூ, எஸ்பெஷலி இந்த பிளெக்சி லோன் ஃபெசிலிட்டியில ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குது, கஸ்டமர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இபிஎஸ் growth 5% லெஸ் டு ரிலேட்டிவ் பீஸ். இபிஎஸ் growth ரிலேட்டிவ் பீஸ் கம்பேர் பண்ணும்போது 5% கம்மியா தான் இருக்கு. நெக்ஸ்ட், பிரீமியம் வேல்யூவேஷன் ரிஸ்க். இவங்களோட பிஇ 30க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோல ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், குவார்டர்லி எஸ்டிமேட், ரேஷியோ அனலைஸ், ஐவி அண்ட் ஐஎம்பி வித் 5 years பிரைஸ் ஹிஸ்டரி, இபிஎஸ் அண்ட் பிஇ growth அனலைஸ் அண்ட் ரிலேட்டிவ் பிரைஸ் கம்பேரிசன் அண்ட் வேல்யூவேஷன் வித் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், டாடா கேபிட்டல், சோழமண்டலம் ஃபினான்ஸ் அண்ட் எல்என்டி ஃபினான்ஸ். இந்த 4 கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 5,85,053 கோடி. ஃபேஸ் வேல்யூ ₹1. டிவிடெண்ட் yield 0.47%. 52 வீக் ஹை ₹1,103. 52 வீக் ஹையில இருந்து 15% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ 788. 52 வீக் லோல இருந்து 19% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 35.5%. டெய்லி volatility 1.86%. earning yield 3.2%. நெக்ஸ்ட், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ப்ரொமோட்டர் 55% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 21% ஹோல்டிங், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 15% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 9% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், டாப் லைன் growth. பினான்சியல் இயர் 2026 இவங்க காட்டின சேல்ஸ் 81,982 கோடி. அதையே ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 18% அதிகம். இதே லாஸ்ட் 2 years ஆவரேஜ் சேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது 8% அதிகம். டாப் லைன் சேல்ஸ் 5 years CAGR 25% இருக்கு. நெக்ஸ்ட், பாட்டம் லைன் growth. லாஸ்ட் இயர் அவங்க காட்டின நெட் ப்ராஃபிட் 19,597 கோடி. அதைய ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 17% அதிகம். இதே 2 years ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது 8% அதிகம். நெக்ஸ்ட், ஆப்ரேட்டிங் மார்ஜின் கிட்டத்தட்ட 33%ங்கிறத ஆப்ரேட்டிங் மார்ஜினா மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட், குவார்டர்லி எஸ்டிமேட். நம்மளோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட் 3,473 கோடி. Q3ல அவங்க காட்டின ரிப்போர்ட் 4,066 கோடி அண்ட் Q4ல அவங்க காட்டின ரிப்போர்ட் 5,553 கோடி. நம்மளோட குவார்டர்லி எஸ்டிமேட்டை Q3 Q4 பீட் பண்ணிருச்சு. அண்ட் Q3க்கு Q4க்கும் பார்க்கும்போது Q3 விட Q4 1487 கோடி அதிகம். ஸோ 3 ஃபேக்டருமே இங்க ஃபுல்ஃபில் ஆயிருச்சு.
நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். பஜாஜ் பினான்ஸோட கம்பேர் பண்ணா எல்என்டி பினான்ஸ், சோழமண்டலம் பினான்ஸ், டாடா கேபிட்டல் அண்ட் ஸ்ரீராம் பினான்ஸ் இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கோம். மீடியன் பிஇ 25, இவங்களது 31. மீடியன் விட 6x அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் டு புக். மீடியன் 3.5, இவங்களது 5.1. மீடியனோட 2x அதிகமா ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் பிரைஸ் டு சேல்ஸ். மீடியன் 4.7, இவங்களது 7.1. மீடியனை விட 2x அதிகமாவே ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஓவராலா வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு மீடியனை விட அதிகமான வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின். மீடியன் 26, இவங்க 33. மீடியனை விட 7% அதிகமா ஆப்ரேட்டிங் மார்ஜின் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின். மீடியன் 69, இவங்களது 67. மீடியனை விட 1% கம்மி தான். நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின். மீடியன் 19%, இவங்களது 24%. மீடியனை விட 5% அதிகம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. மீடியன் 14%, இவங்க 17% வச்சிருக்காங்க. மீடியனை விட 3% ROE அதிகம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. மீடியன் 9.1%, இவங்களது 9.9% வச்சிருக்காங்க. மீடியனை விட 0.8% அதிகம். நெக்ஸ்ட் கிராஸ் என்பிஏ. மீடியன் 3.09, இவங்களது 1.01 தான் இருக்கு. மீடியனை விட -2.1% கம்மி. நெக்ஸ்ட் நெட் என்பிஏ. மீடியன் 1.54, இவங்களது 0.41 தான். மீடியனை விட -1.1. ஓவரால் அசட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு இவங்களுதான் பெஸ்டா இருக்குது. மற்ற எல்லா கம்பெனி கம்பேர் பண்ணும்போது எக்ஸலண்டா வச்சிருக்காங்க அசட் குவாலிட்டி. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ. மீடியன் 19.75, இவங்க 21 வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ. மீடியன் 50, இவங்களுக்கு 51 வச்சிருக்காங்க. மீடியனோட 1 அதிகம். நெக்ஸ்ட் டெப்ட் டு ஈக்விட்டி. மீடியன் 4.7, இவங்க 3.8 வச்சிருக்காங்க. மீடியனோட டெப்ட் டு ஈக்விட்டி 0.9 கம்மி. நெக்ஸ்ட் டெப்ட் டு அசெட். மீடியன் 82.3, இவங்க 79.6 வச்சிருக்காங்க. மீடியனோட 2.6% டெப்ட் கம்மி. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட். மீடியன் 2.5%, இவங்க 3.5% வச்சிருக்காங்க. மீடியனோட 1% அதிகம். நெக்ஸ்ட் இபிஎஸ் growth. மீடியன் 41.4%, இவங்க 37% வச்சிருக்காங்க. மீடியனோட 5% கம்மி. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth rate. மீடியன் 26%, இவங்க 22% வச்சிருக்காங்க. மீடியனோட 4% ஏர்னிங் growth rate கம்மி. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் yield. மீடியன் 1%, இவங்க 0.47% தான் கொடுக்குறாங்க. மீடியனோட 0.5 கம்மி. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலிஸ். 5 years வீக்லி சார்ட். லோ 469, ஏப்ரல் 2021 வந்த லோ. ஹை 1102, அக்டோபர் 2025 வந்த ஹை. பிக்ஸ்டு வால்யூம் ரேஞ்ச் போட்டு பார்த்துருவோம். டிசம்பர் 2024 லோல இருந்து அக்டோபர் 2025 ஹை வரைக்கும். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 915, வால்யூம் ஏரியா ஹை 1055, வால்யூம் ஏரியா லோ 785. இப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலதான் ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே லாஸ்ட் 1 year போட்டு பார்த்துருவோம். ஹை 1102 ரூபாய், அக்டோபர் 2025 வந்த ஹை. லோ 787, மார்ச் 2026 வந்த லோ. இப்போ பிரைஸ் மிடில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன். லாஸ்ட் 5 years பிரைஸ் கம்பேரிசன். டாடா கேபிட்டல் +2%, நிப்டி பினான்சியல் சர்வீசஸ் +22%, பஜாஜ் பினான்ஸ் +100%, சோலா பினான்ஸ் +173%, L&D Finance +221%, ஸ்ரீராம் Finance +248%. இதே லாஸ்ட் 1 year பார்த்துருவோம். லாஸ்ட் 1 year பொறுத்தளவு டாடா கேபிட்டல் +2%, பஜாஜ் Finance 6%, அண்ட் சோழமண்டலம் Finance 5%,
Nifty Financial Services plus 13%, Shriram Finance 53%, L&D Finance plus 70%. லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் நிப்டி ஃபினான்சியல் சர்வீசஸ் விட 7% கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்சியல் ரேஷியோ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, எபிட்டா மார்ஜின் 68%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 24%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17% அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 10%. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பொறுத்தளவுக்கு எக்ஸலண்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ, debt to equity 3.8, current ratio 51, interest covering ratio 1.9, debt to asset 79%, return on asset 3.5%. Financial health ratio பொறுத்தளவுக்கு good. Next, valuation ratio, price to sales 7x, price to book 5x, enterprise value to EBITDA 18x, PEG ratio 0.9. வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு 50-50 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஓவராலா ரேஷியோ அனலிஸ்ட் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 6 ஸ்கோர் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயர்ஸோட ஹை 1103 ரூபா, லோ 528 ரூபா, இதனோட ஆவரேஜ் 816 ரூபா. இந்த ஆவரேஜ் பிரைஸ்க்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 15% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ 1334, எம்ப்ளாய்டு மார்க்கெட் பிரைஸ் 811. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி 1072. இந்த ஆவரேஜ் ஐவில இருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 976. பையிங் பிரைஸுக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது அண்டர் வேல்யூ கேட்டகரைஸ் ஆயிருக்கு. இதே ஆவரேஜ் ஐவிக்கும் ஆவரேஜ் பிரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அட்ஜஸ்டட் ஐவி 944. அட்ஜஸ்டட் ஐவிக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது 4 ரூபா தான் டிஃபரன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth பார்த்துருவோம். ஆவரேஜ் இபிஎஸ் 22.31, current EPS 30.51. ஆவரேஜ் EPS விட current EPS 36% அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் PE growth, ஆவரேஜ் 5 years PE 36.34, current PE 30.8. ஆவரேஜ் PE விட current PE 15% கம்மியா இருக்கு. அதே current PE இண்டஸ்ட்ரி PE கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி PE விட கரண்ட் PE 69% அதிகமா ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட் பார்த்துருவோம். EPS growth 37%, இன்கம் growth 8%. அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங் growth ரேட் 22%. நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபினான்ஸோட ரிலேட்டிவ் வேல்யூவேஷன்ல கம்பேர் பண்ண மற்ற 4 கம்பெனியோட வேல்யூவேஷன் குயிக்கா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 52 வீக் ஹையில இருந்து 15% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. டாப் லைன் growth 5 years CAGR 23% அண்ட் பாட்டம் லைன் growth 5 years CAGR 32%. குவார்டர்லி எஸ்டிமேட்டை 3 ஃபேக்டருமே ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு ஃபேர்லி வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ஏர்னிங் growth ரேட் 31% இருக்கு. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 6 ஸ்கோர் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் டாடா கேபிட்டல் 52 வீக் ஹையில இருந்து 9% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாப் லைன் growth 5 years CAGR 26%. அதே பாட்டம் லைன் growth 5 years CAGR 32%. அண்ட் நம்மளோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட்டை 3 ஃபேக்டருமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு அண்டர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ஏர்னிங் growth ரேட் 32% இருக்கு. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 5 ஸ்கோர் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் சோழமண்டலம் ஃபினான்ஸ் 52 வீக் ஹையில இருந்து 14% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாப் லைன் growth 5 years CAGR 27%.
and bottom line growth 5 year CAGR 28%. And நம்மளோட குவார்டர்லி எஸ்டிமேட்டை 3 ஃபேக்டருமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு ஃபேர்லி வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ஏர்னிங் growth ரேட் 29% இருக்கு. அண்ட் ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 6 ஸ்கோர் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் L&T ஃபினான்ஸ் 52 வீக் ஹையிலிருந்து 15% டவுன்ல ட்ரேட் ஆகுது. டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு 5 years CAGR 6% only. அண்ட் பாட்டம் லைன் growth 42% இருக்கு. குவார்டர்லி எஸ்டிமேட் பொறுத்தளவுக்கு 3 ஃபேக்டருமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. அண்ட் ஏர்னிங் growth ரேட் 21% இருக்கு. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 5 ஸ்கோர் வாங்கியிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது அசட் குவாலிட்டியில பெஸ்டா இருக்கிறது பஜாஜ் ஃபினான்ஸ், நெக்ஸ்ட் L&T ஃபினான்ஸ் அண்ட் டாடா கேபிட்டல். மற்ற கம்பெனி எல்லாமே அசட் குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.